பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சட்டப்பேரவை நடந்துச்சு இல்லையா? அதில் வந்து கருண் ஸ்டாட்மெண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தாங்க. தப்பு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கேள்வி கேட்குறதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க. ஆனால் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆளும் கட்சி இல்லை. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, அதை பற்றி பேசினாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அவர் எங்கே பேசினார், கடகடன்னு சம்மரி எழுதி கொடுத்த மாதிரி கடகடன்னு படிச்சிட்டாரு. அதுலேருந்து எதனா கேள்வி வந்து அடுத்த நாள் கேட்க கூட தெரியாது. ஏன்னா அவர் வந்து சும்மா கடமைக்கு அதை படிக்கிறார். ஏன்னா அவருக்கே உணர்வு இல்லாமல் தான் அதை படித்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அவர் அது படிக்கும் போதாவது என்னடா இது, நேற்று ஒன்று சொன்னோமே, அன்றைக்கி ஒரு நாள் ஒன்று சொன்னோமே, இன்றைக்கி ஒன்று சொல்கிறோமே, அதை அவர் உணராமையே கடகடன்னு படித்து முடிச்சிட்டார். நீங்கள் பார்த்தீங்களா? அதில் எழுதிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா வந்து நடுவில் கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, அதில் எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அப்படி தானே வந்து ப்ரெஸ் மீட்லலாம் கூட கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, அது பார்த்தோம். நம்ம ஆக்சுவலி ஷேர் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, மூச்சு விடுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்ற அந்த மாதிரி. அதை வந்து நீ கண்டினியூவாக படிங்க, யாராவது டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா அதை கண்டுக்காதீங்க, பேரவைத் தலைவர் பார்த்துப்பாரு. அது மாதிரி தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை பற்றி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிபிஐக்கு போனதுக்கப்புறம் எதுக்கு இவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. கண்டிப்பாக வந்து சிஎம் சார் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ ஒன்று சொல்கிறோம், இப்போ ஒன்று சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் அவர் பாட்டு அடித்து விட்றாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ பாவம், அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு எழுதி கொடுத்து தான் அவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். சரி, நான் என்னோடய டாபிக்குள்ளே நான் போகிறேன். என்ன அப்படின்னா வந்து டிவிகே தலைவர் பேரை சொல்லலை, அதுதான் பெரிய விஷயமே. இப்போ சிஎம் வந்து டிவிகே தலைவர் பெயரை சொல்லவில்லை. அது ஏன்னா அந்த கட்சியை அவர் ஒரு பொருட்டாகவே நினைக்கலையாம். தளபதி விஜயை வந்து ஒரு ஆளாகவே நினைக்கலையாம். அதுதான் அர்த்தம். அதனால தான் வந்து அவர் பேரே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. டிவிகே தலைவர் பேரை சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியாதா? இந்த உலகத்துக்கே தெரியாதா? டிவிகே தொடங்கி வச்சவரே தளபதி விஜய் தாங்க. ஓகே, டிவிகே தலைவர் அப்போது ஆனந்த் அண்ணா, நிர்மல் பிரதர், ஆதவர்ஜுன் பிரதர் சொல்லிடலாமா? சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லணும் டிவிகே தலைவர் யார், விஜய் அவர்கள் தான். ஸோ நீங்கள் சொல்லலாம் என்ன, உங்களுக்கு பயம், அதனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பயம் தானே? அந்த பயத்தினால தான் அவருக்கு எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிங்க. அப்போ கூட மக்கள் அவங்க தேடி வந்தாங்க. அதையும் வந்து அவர் கூட்டிட்டாருன்னு தப்பாக சொல்கிறீங்க. கூட்டம் இருந்தால் கூட்டம் இருக்குங்கிறீங்க, இல்லைன்னா பார்த்தீங்களா கூட்டமே வரலன்னுவீங்க. என்ன தான் அவர் பண்ணுவார்னு தெரியவே இல்லை. சரி, நீங்கள் அவர் பேர் சொல்லலை அப்படின்னா நீங்கள் அந்த கட்சியை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கலன்னு அர்த்தம். அதே தளபதி உங்கள் பேரை வந்து சொல்லலைன்னா பயப்படுறன்னு அர்த்தமா? இது என்னங்க, உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னி. அவர் அழகாக சொல்கிறாரு, உங்கள் பேரை சொல்லலைனாலும் அவர் அழகாகவே சொல்கிறாரு. அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிவிகே தலைவர் யாருன்னா விஜய் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் ஐடியாலஜிக்கல் எனிமி யார், பிஜேபி. பொலிட்டிக்கல் எனிமி யார், டிஎம்கேன்றவங்க தானே இப்போ நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க தானே ஆட்சி ஆண்டுட்ருக்காங்க. ஸோ டிஎம்கேனா யார், எடப்பாடி பழனிசாமி ஐயாவா? இல்லை, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்போ அது நீங்கள் தானே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, இப்போ வந்து பிஜேபின்றது யார், காங்கிரஸ் கட்சியா? ராகுல் காந்தியா வந்து இப்போது லீட் பண்ணிகிட்ருக்காரு இப்போ இந்தியாவை? இல்லையே, மோடி அவர்கள் தான் ஆண்டுட்ருக்காரு. இது கூட சிம்பிளாக புரியல. எங்களுக்கே புரியுது, இதுவே புரியல. அவருக்கு பயம், பேரை சொல்ல பயம். எங்கே சொல்லுங்கள் பார்க்கலான்னு சொன்னார்ல. மார்ச் 28 அவர் ஒரு டிவிகே ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் சொன்னார். செம்மையாக இருந்துச்சு. அந்த இடமே அவ்வளோ ஆர்ப்பரிப்பாக இருந்துச்சு. உங்கள் பேரை சொல்லிட்டார். அவருக்கு தைரியம் இருக்குது, உங்களுக்கு தான் தைரியம் இல்லை அவர் பேரை சொல்கிறதுக்கு. அதனால நீங்கள் அவர் பேரை சொல்லாமல் டிவிகே தலைவர் அப்படி போகிறீங்க. இதில் வேறு டிபேட் நடக்குது. பெரிய பழுத்த அரசியல்வாதிகள், பழுத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்ட்டு உட்காந்து இதை வேற வேலை வெட்டிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் என்னென்னவோ நடக்குது, அதை பற்றிலாம் வந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. தளபதி பயந்துட்டாராம் விஜய், அதனால அவர் பேரை சொல்லலை. பேரை சொல்லிட்டாரு, நீங்கள் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அப்போது பயந்தான் நீங்கள் தளபதியை பார்த்து